everyone, welcome to my channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க நீங்கள் செஷனுக்குள்ள போகலாம். இதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற vocabulary என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஜ் இல்லைன்னா அர்ஜ்டு அப்படி சொல்லலாம். அப்படின்னா வலியுறுத்துதல் அப்படின்னு பொருள். தமிழில் வந்து வலியுறுத்துதல், கட்டாயப்படுத்துறது உங்களை வந்து ஓகேங்களா. ஸோ அதை வந்து அர்ஜ்டு சொல்லுவோம். டு நாட் கன்ஃபியூஸ்ட், ஹீ அர்ஜ்ட் யூ, ப்ளீஸ் ஸ்டே காம். இங்கே நீ கோவப்படுற அளவுக்கோ இல்லை நீ வந்து ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனை நடக்கலை. அவள் வந்து ஒன்று வற்புறுத்துறா அதை செய்ய சொல்லி. ஓகே, ஸோ காமரு, அமைதியாரு, கன்ஃபியூஸ் ஆகாமல் அமைதியாரு, அவள் ஒன்று வற்புறுத்துறான் ஓகேங்களா அப்படி சொல்கிறீங்க. ஓகே, ஸோ அர்ஜ் அப்படின்னா வலியுறுத்துதல். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபை. ஆம்ப்ளிஃபை அப்படின்னா பெருக்குதல் இல்லைன்னா கூடுதல் அப்படின்னு பொருள் ஓகேங்களா. கவுண்டிங் சொல்கிறது கிடையாது. பெருக்குதல் அப்படின்னா ஒரு உற்பத்தியை வந்து பெருக்கிறது இல்லைன்னா கம்பெனி வந்து விரிவாக்குறது, இதெல்லாம் வந்து ஆம்ப்ளிஃபை அப்படி சொல்லுவோம் ஓகேங்களா. பெருக்குதல் அப்படின்னு. ஓகே, தி மேனேஜர் வாண்ட்ஸ் டு ஆம்ப்ளிஃபை தி கம்பெனி. தி மேனேஜர் வாண்ட்ஸ் டு ஆம்ப்ளிஃபை தி கம்பெனி. புதுசாக வந்திருக்க மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை வந்து கம்பெனியோட உற்பத்தி திறனையும் கம்பெனியோட அளவை வந்து பெருக்கணும்னு பார்க்குறாரு. ஆம்ப்ளிஃபை தி கம்பெனி, பெருக்கணும்னு பார்க்குறாரு, பெருக்குதல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அப்பீல். அப்பீல் அப்படின்னா முறையீடு அப்படின்னு பொருள். இதை பொதுவாக வந்து நம்ம நியூஸில் அடிக்கடி கேட்டிருப்போம். ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க, மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஓகேங்களா. ஸோ ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்கன்னா மேல்முறையீடு, அப்பீல் அப்படின்னா முறையீடு ஓகேங்களா. ஸோ வி மேட் அன் அப்பீல் டு தி வில்லேஜர்ஸ் ஃபார் ஃபண்ட் டு பில்ட் தி பிரிட்ஜ். இந்த ஊரில் வந்து பிரிட்ஜு கிடையாது. ஸோ பிரிட்ஜு கட்டுறதுக்காண்டி இந்த மக்கள்கிட்ட பணம் கேட்டு முறையீடு பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து இந்த கிராம மக்கள்கிட்ட முறையீடு பண்ணியிருக்கோம். எதுக்காகனா பணத்துக்காக, பிரிட்ஜு கட்டுறதுக்காண்டோன்னா பணத்துக்காக. ஓகே, வி மேட் அன் அப்பீல் டு தி வில்லேஜஸ் ஃபார் ஃபண்ட் டு பில்ட் தி பிரிட்ஜ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் கம்யூனிகபிள். நான் கம்யூனிகபிள்னா பரவாதது ஓகேங்களா. பரவக்கூடாது, பரவ முடியாது, அதனால் எதுவுமே செய்ய முடியாது, பரவ முடியாத ஒரு சூழ்நிலை ஓகேங்களா. அது ஒரு கேப்பபிலிட்டி. ஓகே, இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தி மெஜாரிட்டி ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இஸ் நான் கம்யூனிகபிள் அண்ட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் லைஃப் ஸ்டைல். கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய வாழ்வு சம்மந்தமான நோய் ஓகேங்களா. ஸோ இதய வாழ்வு சம்மந்தமான நோயெல்லாம் வந்து பரவாது, அதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல்னால் உண்டாகிறது ஓகேங்களா. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன குடிக்கிறீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்ற பொறுத்து, அதை பொறுத்து தான் அந்த டிசீஸ்லாம் இருக்குமே தவிர அது வந்து இந்த சப்போஸ் இந்த நம்ம கொரோனா இருக்கு இல்லையா, கொரோனா மாதிரியோ இல்லை ஃப்ளூ மாதிரியோ பரவாது ஓகேங்களா. பரவக்கூடிய தன்மை அற்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சல்க். சல்க் அப்படின்னா எதுவுமே பேசாமல் உருன்னு இருக்காது, எதுவுமே பேசாமல் உருன்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதான் வந்து சல்க் அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டு நாட் சிட் இன் தி கார்னர் அண்ட் சல்கிங். டு நாட் சிட் இன் த கார்னர் அண்ட் சல்கிங். அந்த மூலையில் போய்ட்டு உருன்னு உட்காந்துருக்காது, அந்த மூலையில் உருன்னு உட்காந்துருக்காது சொல்லுவாங்க இல்லையா. அமைதியாக உருன்னு உட்காந்துருப்பாங்க, அந்த மூலையில் அமைதியாக உருன்னு உட்காந்துருக்காது. டு நாட் சிட் இன் தி கார்னர் அண்ட் சல்கிங். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாவேஜ். சாவேஜ் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு பொருள். சாவேஜ் அப்படின்னா காட்டு மிராண்டித்தனம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டூ ப்ரொடஸ்டர்ஸ் வேர் ஹேக்டு டு டெத் இன் அ சாவேஜ் அட்டாக். ப்ரொடஸ்டர்ஸ் அப்படின்னா போராளிகள் அப்படின்னு அர்த்தம். ப்ரொடஸ்ட் அப்படின்னா போராட்டம், ப்ரொடஸ்டர்ஸ் அப்படின்னா போராளிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த போராளிகள் வந்து கொல்லப்பட்டாங்க, அநேகமாக வந்து கொல்லப்பட்டாங்க இந்த காட்டு மிராண்டித்தனமான அடிதடியால். காட்டு மிராண்டித்தனமான போலீஸ் அடிதடினால அந்த போராட்டக்காரர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா. டூ ப்ரொடஸ்டர்ஸ் were hacked to death in a savage attack. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொலாட்ரல். கொலாட்ரல் அப்படின்னா இணையான அப்படின்னு பொருள் ஓகேங்களா. இணையான ஒரு இப்போ இந்த கொலாட்ரல் டேமேஜ் இல்லைன்னா கொலாட்ரல் பெனிஃபிட் இதெல்லாம் வந்து நீ அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னா இணையான சேதம். இந்த தங்கத்திலலாம் பார்த்திங்கன்னா சேதாரம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இணையான சேதம். ஒரு பொருளுக்கு எவ்வளோ தூரம் வருமானம் எடுத்தோ அந்தளவுக்கு செலவு ஆச்சுன்னா அது வந்து கொலாட்ரல் ஓகேங்களா, இணையான. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐ யூஸ்டு மை ஹவுஸ் அஸ் கொலாட்ரல் டு கெட்டிங் லோன் ஃப்ரம் த பேங்க். நான் என்னோடய ஹோமுக்கு இணையாக வந்து பேங்க்கில் வந்து லோன் வாங்கினேன். இந்த ஹோம் வந்து பயன்படுத்தி, இந்த வீட்டை வந்து பயன்படுத்தி அதுக்கு இணையான அமௌண்ட் வந்து பேங்க்கில் வந்து லோன் வாங்கினேன் அப்படி சொல்கிறது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்ரீச். அவுட்ரீச் அப்படின்னா கொந்தளிக்கிறது. மக்கள் எல்லாமே ஒரு நியூஸை கேட்டு இல்லைன்னா ஒரு சமூகத்துக்கு எதிராக நடக்கிற ஒரு நியூஸை கேட்டு கொந்தளிக்கிறது மக்கள் வந்து ஓகேங்களா. தன்னோட சாந்தத்தை வந்து அடக்கிக்க முடியாமல் கொந்தளிக்கிறது. ஓகே, இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெல்லி கேஸ் காஸ்ட் அவுட்ரேஜ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹியர்ட் திஸ் ஸ்டோரி ஆன் தி நியூஸ்.
நம்ம எல்லாத்துக்குமே டெல்லியில் நடந்த அந்த கேஸ் தெரியும். 2014-15 வாக்கில் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நியூஸை கேட்ட எல்லா மக்களுக்கும், காஷ்மீர் டெல்லியில் மட்டும் இல்லை, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க எல்லா மக்களுக்கும் அந்த நியூஸை கேட்டதுலேருந்து இன்னும் சொல்லப்போனால் உலகத்தை தாண்டி இருக்க கேட்ட எல்லா மக்களுக்கும் அந்த நியூஸ் வந்து கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? கொந்தளிப்பு அப்படின்னா அந்த கோபம், அடக்க முடியாத ஒரு கோபம், அதான் கொந்தளிப்பு அப்படின்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்ப் அப்படின்னா ஏப்பம் அப்படின்னு பொருள். நம்ம எல்லாம் ஏப்படுவோம் இல்லையா? ஸோ அதான் சிம்பிளாக வந்து பர்ப் அப்படி சொல்லுவோம். டோன்ட் பர்ப் ஸோ லவுட், இட் இஸ் நாட் பொலைட். டோன்ட் பர்ப் ஸோ லவுட், இட் இஸ் நாட் பொலைட். சத்தமாக ஏற்பக்கூடாது. இது வந்து ஒரு நாகரிகமான ஒரு இது கிடையாது, பொலைட்டான வேலை கிடையாது, பண்பான ஒரு முறை கிடையாது. சத்தம் வந்து ஏற்பக்கூடாது அப்படி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான சில vocabularies பார்க்கலாம். And then don't forget to subscribe my channel. Okay, bye.